உயிர்மை சொந்தங்களுக்கு வணக்கம். உயிர் எழுத்துக்கள் 12ல் 5வது உயிர் எது? ஊ. எவ்வளோ நேரத்தில் சொல்லணும்? ஒரு சொடர். குரில் குறுகிய ஓசைன்னு சொல்லி இனிப்பு எழுத்துன்னு பார்த்துருக்கோம். அந்த நேரத்துக்குள்ள சொல்லிடணும் ஊ, அவ்வளோதான். அதுக்கு முன்னால் பாருங்கள், வேல் படம் வரைஞ்சி வச்சுருக்கிறேன். இது வேல்ன்றது ஒரு பொருளை குறிக்கிறது இல்லைன்னு காகபுஜண்ட சித்தர், சனீஸ்வர பகவானுடைய வாகனம் காகம், அவர் போல வடிவம் எடுத்து வாழ்ந்தவர் தான் காகபுஜண்டர். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இது மனிதனுடைய அறிவை குறிக்குதுன்னு சொல்லிக்கிறார், பொருள் இல்லைன்னு சொல்றார். நம்முடைய மூலாதாரத்தில் இருக்கிற உயிர் நம்முடைய தொண்டை பகுதியில் எலும்பு இல்லாத ஒரு பகுதி இருக்குது இல்லையா, சின்ன சதை பகுதி, அந்த இடத்துல உத்து பார்க்க பார்க்க நம்முடைய பிறப்புடைய நோக்கம் மகிழ்ச்சி சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம். பீனியல் சுரப்பி மூளையில் இருக்கும், அது ஓப்பன் ஆயிடும்னு சொல்லியிருக்கிறார். மனிதர்கள் நம்ம எங்கே கவனிக்கணும் அப்படின்னா, எலும்பு இல்லாத அந்த தொண்டை பகுதியில் அண்ணாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு சின்ன நாக்கு மாதிரி தொங்கிட்டு இருக்கும், அந்த இடத்த ஒத்து பார்க்க பார்க்க புத்தி கூர்மை அதிகமாகும்னு சொல்லியிருக்கிறாரு. மூளையில் பீனியல் சுரப்பி திறந்துடும்னு சொல்லியிருக்கிறார். இதனால் 18 வயது இளைஞன் போல் மனிதர்கள் மூச்சு காற்ற மெதுவாக சுவாசிக்கும் போது முதுமையை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அறிவு எப்படி இருக்கணும்? ஆழமாக இருக்கணும். இங்கே எப்படி இருக்குது? அகன்று இருக்கணும் அறிவு. இங்கே கூர்மையாக இருக்கணும். அதனுடைய வடிவம் தான் வேல். முருகான்னு சொல்லுங்க. அதில் இம் உ இர் உ இக்கா இதை பிரிக்கும் போது எங்கே இருக்குது பாருங்க, அ உ இம். அ ஓம் சொன்னாலும் புத்தி கூர்மைன்றதுக்கு அடையாளம் தான் இந்த 3 எழுத்து மந்திரமும். ஓம் சொன்னாலும் சரி, முருகான்னு சொன்னாலும் சரி, இல்லை நம்மளுடைய கவனம் முழுவதும் தொண்டை பகுதியில் இருக்கிற அந்த உள்நாக்குன்ற பகுதியை உத்து பார்த்தோன்னா அறிவுத்திறன் அதிகரிக்கும். அறிவு ஆழமாக இருக்கணும், அகன்று இருக்கணும், கூர்மையாக இருக்கணும். அப்படின்றதுக்கு நம் முன்னோர்கள் வழிபட்ட முறை தான் இந்த வேல் என்பது. இது பொருள் இல்லை, அறிவை குறிக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஊ எப்படி எழுதலான்றதை பார்க்கலாங்களா? பாருங்க, முதல்ல என்ன போடணும்? சுழி. வாட்டர் பாட்டில் மூடி வச்சு முதல்ல சுழி வரைஞ்சிக்கலாம். இரண்டாவது வலது வளைவு கோடு, அதுவும் சின்னதாக வரையணும். மூன்றாவது பாருங்க படுக்கை கோடு, அது ஒரு சிறிய அளவில் தான் இருக்கும். நான்காவது என்ன இருக்குது? சிறிய வளைவு கோடு, மறுபடியும் சின்னதாக ஒரு வளைவு கோடு போடணும். ஐந்தாவது படுக்கை கோடு, இப்போ கொஞ்சம் லாங்காக போட்டுருணும். அப்போ முதல்ல சுழி, வளைவு கோடு, படுக்கை கோடு, சிறிய வளைவு கோடு, படுக்கை கோடு, அவ்வளோதான் ஊ. மறுபடியும் புரியல அப்படின்னு சொன்னால் இந்த குறியீடு சொல்லியிருக்கணும் இல்லையா, அந்த சுழியை வச்சு நம்ம எழுத போகிறோம். முதல்ல என்ன போட போகிறோம்? போட்ட ஒட்டி சுழி. அடுத்தது வளைவு கோடு, சின்னதாக போடணும் வளைவு கோடு. இது இங்கேருந்து கடைசி வரைக்கும் வரணும் இல்லையா, அதுக்காக தான் ஒரு படுக்கை கோடை குறிச்சிருக்கோம். பிள்ளைங்க எழுதும் போது அந்த லாஸ்ட் வரைக்கும் வரமாட்டாங்க, அதனால தான் இங்கே பிரித்து படுக்கை கோடுன்னு சொல்லுவோம். அடுத்தது சிறிய வளைவு கோடு, அடுத்தது படுக்கை கோடு. ஓ, எழுதலாமா எளிமையா? ஊ உரல். எழுத்து துண்டு துண்டா பிரிச்சா எளிமையா எழுதிடலாம். ஆனா இது ஒரே வீச்சில் தான் எழுதணும். புரிஞ்சிட்ட பிறகு உங்களுக்கு அப்படியே ஒரே வீச்சில் எழுதலாம். சுழி, வளைவு கோடு, வளைவு கோடு, படுக்கை கோடு, லாங்காக ஒரே இதில் எழுதி முடிச்சிடலாம். புரியணுன்றதுக்காக துண்டு துண்டாக உங்களுக்கு பிரித்து சொல்லியிருக்கேன். அடுத்த பதிவில் ஊ எப்படி எழுதலான்றதை பார்க்கலாம்.